நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. யாரை வழிபடலாம்? பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இன்று யாருக்கெல்லாம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும். அரசு காரியத்தில் கவனம் வேண்டும். புதுமையான சிந்தனைகள் பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்த சில பணிகள் தாமதமாகி நிறைவேறும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். எதிராக செயல்பட்டவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாள் வைப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்கள் உருவாகும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். பெருந்தன்மையுடன் செயல்பட்டு பலரின் நம்பிக்கைகளை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மறதிகள் விலகும். மனதில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும். புதிய முயற்சிகளால் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். உறவினர்கள் வழியில் சுபிக்ஷம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும். கன்னிராசி அன்பர்களே, எளிதில் முடிய வேண்டிய சில காரியங்கள் தாமதமாகி நிறைவு பெறும். புதுமையான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறைகளில் சிந்தித்து செயல்படவும். துலாம் ராசி அன்பர்களே, புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இழுபறியான விஷயங்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். போட்டிகளில் அனுபவம் வெளிப்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கடன் பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை யோசிப்பீர்கள். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீட்டில் தேவைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும். பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். கும்பராசி அன்பர்களே, நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் தவறிய சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும். உத்தியோக பணிகளில் திருப்தி உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். மீன ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் புரிதல் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். நிதானமான பேச்சுக்கள் நன்மையை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்படும்.